Dear young friends, இது வீடியோ உங்களுக்காக தான், மேட் ஃபார் கிட்ஸ். இந்த கேம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நோட்டை எடுங்க, ஷார்ட் பண்ணி. இது எப்படி இருப்பார், மிரர் டைப்பிங்கில் இருக்குது, ஷார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஆனால் இது தேவை, ஒரு டபுள் லைன் நோட் புக் வேணும். அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம். இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் வேணாலும் விளையாடலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஷார்ட் பண்ணார், இது வந்து டபுள் லைன் நோட்டு வேணும். ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஷார்ட் பண்ணுறாரு பாருங்க, ஸ்டார்டர் அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாம். அதில் கூட 6 அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இவர் வந்து தமிழ் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அடுத்து வந்து கேம் ஃபார் கிட்ஸு, இதுவும் அந்த இந்த விளையாட்டு உங்களுக்காக தான். இப்போ வந்து ஷார்டர் ஒருத்தர் எழுதுகிறார். அடுத்து ஒரு வார்த்தை எழுத போகிறார் பாருங்க, சரஸ்வதி. சரஸ்வதினா கல்விக்கு கடவுள், அதனால அவங்க பேர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், சரஸ்வதி. இப்போ வந்து ஐல முடியுதா, நீங்கள் ஐல அடுத்த ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்துருந்த நோட்டை அவர் வந்து இந்தியான்னு எழுதியிருக்காரு. அடுத்து அவர் வந்து 3வது ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் பண்ணி விடுவார். அப்போ ஏல முடியுதுல்ல, ஏல முடிஞ்சால் அவர் வந்து ஏ ஆரம்பிக்கும். இப்போ வந்து இவர் அமெரிக்கான்னு எழுதுவார்னு நினைக்கிறேன். எஸ், அமெரிக்கான்னு எழுதுறாரா. இப்போ எழுதி முடிச்ச உடனே இவர் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாரு. அடுத்தவங்க வந்து மறுபடியும் ஏல தான் ஆரம்பிக்குது. ஏல என்ன வார்த்தை இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி எழுதணும். 4வது பிளேயர் அம்மான்னு எழுதியிருக்காரு. அடுத்து 5வது பிளேயர் மறுபடியும் ஏ வந்துருக்குது. ஏ வந்து என்ன பண்ணும், ஆம்புலன்ஸ் எழுதுறாரு. என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டூடெண்ட் எழுதும்போது வார்த்தை கிடைக்காம திணற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகளை கொடுக்கணும். அந்த எண்டு லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு தான் யோசிச்சுக்கணும் இருக்கணும். இது வார்த்தை விளையாட்டு. மிகச்சிறந்த அறிவாற்றலும் நினைவாற்றலும் உங்களுக்கு புதுசாக வார்த்தைகளை கண்டுபிடிக்க தேடவ உதவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அடுத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.